குந்தி பாண்டவர்களில் எவர் மீது மிகுந்த பாசம் கொண்டாள்? பொதுவாக தாய் தனது அனைத்து குழந்தைகளின் மீதும் சமமாக அன்பை வெளிப்படுத்துவாள். ஆனால் அனைவரையும் விட கடைசி குழந்தை மீது சற்று அதிகமாக அன்பை காட்டுவாள். அதற்கு காரணம் அந்த குழந்தை சிறு குழந்தையாக இருப்பதால். அதேபோல் குந்தியும் சகாதேவனிடம் அதிக அளவில் அன்பை வெளிப்படுத்தினாள். காரணம், தாய் இல்லாத அந்த குழந்தைகளுக்கு தானே தாயாகி இருந்தாள். இதைவிட மற்ற ஒரு காரணமும் இருந்தது. சகாதேவனின் அறிவு கூர்மை, எதிர்காலத்தை நன்கு கணிக்கும் திறமை மற்றும் எல்லாவற்றுக்கும் மேலாக தனது மூத்த அண்ணனான தருமரின் வார்த்தையை சற்றும் மீறாமல் நடப்பது என்பதே. குந்தி தனது இறுதி காலத்தை வனத்தில் கழிக்க திருதராஷ்டிரர், காந்தாரி, மிதுரர் மற்றும் சஞ்சயனுடன் செல்லும் பொழுது தருமனிடம் சகாதேவனை நன்றாக பார்த்துக்கொள் என்று அறிவுரை கூறிவிட்டே சென்றாள். சகாதேவனும் குந்தி அன்னையை கட்டித் தழுவி சிறு பிள்ளையைப் போல் அழுதே வழியனுப்பி வைத்தான். சகாதேவனை பற்றி அறிந்திடாத மற்றொரு விஷயம் உண்டு. சகாதேவன் வாள் பயிற்சியில் நன்கு தேர்ச்சி பெற்றவன். பாண்டவர்கள் புதியதாக உருவாக்கிய இந்திரபிரஸ்தத்திற்காக ராஜ்ய சுய யாகம் செய்த பொழுது தருமன் மற்ற 4 சகோதரர்களை 4 திசைகளை நோக்கி உள்ள நாடுகளை நட்பாகவும் ஏற்க மறுத்தால் வெற்றி பெற்றும் அவர்களின் நாடுகளை பாண்டவர்களுக்கு கீழ்ப்பணிந்து நடக்க பணிக்குமாறு அனுப்பினான். சகாதேவன் தென் திசை நோக்கி புறப்பட்டான். ஏனெனில் தெற்கு நாட்டை ஆண்டவர்கள் வாள்பயிற்சியில் தேர்ச்சி பெற்றவர்கள். ஆதலால் தென் திசை நோக்கி புறப்படுமாறு பீஷ்மர் அறிவுரை வழங்கினார். இவ்வாறு தனது அண்ணனுக்காகவே தனது வாழ்நாளை கழித்தவன் சகாதேவன். குந்திக்கு சகாதேவனுக்கு அடுத்து அர்ஜுனனை மிகவும் பிடிக்கும். காரணம், அவனின் வில் பயிற்சியில் வேகமும் திறமையும் குந்திக்கு அளவில்லாத மகிழ்ச்சியையும் பெருமையும் கொடுத்தது.